என்னை தத்தெடுத்த தமிழுக்கு வணக்க மக்களே, நான் உங்கள் சன் ஆஃப் டிராவல். இப்போ பார்த்தீங்கன்னா சரியா நேரம் 3:40 எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மண்முனை நரசிங்க வைரவர் ஆலயத்தினுடைய தீமிதிப்பு. இன்றைக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த நரசிங்க வைரவருடைய சடங்கு நடக்கக்குள்ள என்னெல்லாம் நடந்துச்சுன்ற வீடியோலாம் போட்டிருக்கோம். இன்றைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா தீமிதிப்பு வைபவம் நடக்க போகுது. அங்கே போய்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வர்ண வர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லாம் காணக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், இப்போ கோயிலுக்கு முன்னுக்கும் வந்தாச்சு. வந்த பிறகு பார்த்தோம்னா பூசைக்கான ஆயத்தங்கள்லாம் நடக்கு. முன்னுக்கெல்லாம் பாருங்கள் வாழைக்குலை எல்லாம் தொங்க விடப்பட்டிருக்கிற காணக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணி ஓல் என்றதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோலாம் தொடர்ச்சி அவங்கள வந்து கொண்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னுக்கே நாம் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தேன் பிள்ளையார் இருக்குது, அதுக்குரிய மடையெல்லாம் வச்சு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தீமிதிப்புக்குரிய ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கு. தீ அங்கே எரிஞ்சு கொண்டிருக்கிற காணக்கூடியதாக இருக்கும். பார்த்திங்கன்னா தீ மேடைக்கு பக்கத்திலேயே 4 மூலையிலேயும் கமுகம்பாலை, தென்னம்பாலை, செவ்வாழைகள் எல்லாம் வச்சு மடை வச்சுருக்கக்கூடியதை காணக்கூடியதாக இருக்கும். நீங்கள் மக்கள் எல்லாரும் வந்து கொண்டிருக்கக்கூடியதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் தீமிதிப்பு ஆரம்பமாகிடும். இப்போ ஒவ்வொரு பந்தலாக பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். மடைகள் எல்லாம் பரப்பி இறுதி நாளென்றால் நிறைய மடைகள் இருக்கும். இது நாகப்பேச்சியம்மன் பந்தல் ஏற்கனவே நாம் பார்த்துருக்கோம் சடங்கு நேரங்களில். இது ஆஞ்சநேயர், அதுக்கு கீழே அவருக்குரிய மடைகளையும் காணக்கூடியதாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா கோயிலுக்கு நேர்த்தியாக வந்த ஆடுகளெல்லாம் காணக்கூடியதாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஆடுகள் கிடக்குண்டு. அங்கால பார்த்திங்கன்னா இது காடேரி அம்மன் பந்தல் ஏற்கனவே பார்த்துருக்கோம். காடேரி அம்மாளுக்கு கீழே பார்த்திங்கன்னா ரொட்டி, கல், மதுபானம், பானக்கம் எல்லாத்தையும் காணக்கூடியதாக இருக்கும். அதோட வாழை, பிலா, கரும்புகளையும் காணக்கூடியதாக இருக்கும். அதே போல் மற்ற பந்தல்களிலேயும் காணக்கூடியதாக இருக்கும். அதோட நம்மளோட சேனலில் நல்ல நல்ல வீடியோக்கள்லாம் வாரத்துக்கு இருக்குது. ஆலயங்கள் சம்மந்தமான வீடியோவும் சரி, சுவாரஸ்யமான வீடியோவும் சரி நிறைய வாரத்துக்கு இருக்குது. அதனால் நம்மளோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபேஸ்புக் பேஜையும் டிக்டாக் ஐடியையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. ஏனெண்டா அதெல்லாம் நாங்கள் போடக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாம் தொடர்ந்து போட்டுக்கொண்டே இருப்போம். ஃபேஸ்புக் பேஜில் நேம் சன் ஆஃப் ட்ராவல், டிக்டாக் ஐடியில் நேம் கிருத்தி நிகிலாஸ். அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே இஞ்சால பார்த்திங்கன்னா நேர்த்தியாக வந்த மதுபான போத்தல்களையும் அதற்கு மேலே நரசிங்க வைரவருடைய சிலையையும் காணக்கூடியதாக இருக்குது. எவ்வளோ மதுபான போத்தல்கள் பாருங்கள். இதெல்லாம் நேர்த்தியாக வந்த பொருட்களாக இருக்கும். இதுதான் கருவறையில் இறுதி நாளன்று இருக்கக்கூடிய தோற்றமாக காணப்படும். பார்த்திங்கன்னா 2 சைட்லேயும் மடபரப்பி உள்ள எப்படி பூமாலைகள் எல்லாம் அலங்கரிச்சு இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்த என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாழை, பலாப்பழம், கரும்பு, அன்னாசி, ரொட்டி போன்றவைகளையும் அதோட மதுபானங்களையும் காணக்கூடியதாக இருக்கும். அதோட சாமிகளினுடைய ஆயுதங்களையும் காணக்கூடிய மாதிரி இருக்கும். முன்னுக்கே முகக்கலைகள் எல்லாம் காணக்கூடியதாக இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பொங்கல், தயிர், பலகாரம் போன்றவைகளையும் காணக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களோட பிரதேசங்களையும் இப்படியான நிகழ்வுகள் நடந்தால் மறக்காமல் டிக்டாக் ஐடியிலையோ சரி, ஃபேஸ்புக் பேஜ்லேயோ கண்டெக்ட் பண்ணுங்கள். அதை எடுத்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் தீமிதிப்புக்கான பூசைகள் எல்லாம் ஆரம்பமாகிடும். எல்லாரையும் பார்த்திங்கன்னா சேலைகள் உடுக்கப்பட்டு தேவாதிகள் எல்லாரையும் காணக்கூடிய மாதிரி இருக்கும்.
தீமிதிப்புக்கு எல்லாம் தயாராக இருக்குது. சாமிகள் எல்லாரும் நீராடுறதுக்கு சென்றிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த தீமிதிப்பு வைபவம் ஆரம்பமாகும். தொடர்ந்து பார்த்து கொண்டே இருங்க மக்களே. நான் இன்னும் ஒரு நல்லதொரு வீடியோவில் உங்களை சந்திக்க மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க மக்களே. இந்த சாமி எல்லாரும் வந்துட்டு இனி தீமிதிப்பு வைபவம் ஆரம்பமாக போது தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க.